நான் வந்து சிவத்தொண்டு செய்கிறேன். எனக்கு அந்த இறைபணி கொடுத்ததே போதும். அந்த பாக்கியம் கிடைச்சதே எனக்கு போதும். இது ஊராவட்டு பணம். இத அப்படியே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சார்ன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க அத பத்தி வேற எதுவுமே கேட்கல அந்த பணத்த பத்தி. இப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு போனோனே என்ன சொன்னாங்க? ஸ்டேஷனுக்கு போனோனே எல்லாரும் நன்றி தெரிவிச்சாங்க. ம். எல்லாம் பாராட்டுனாங்க. ம். அவங்க கூட்டிட்டு போய் எந்த இடத்துலம்மா எங்கம்மான்னு வண்டியிலே கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. ம். எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மான்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் கூப்பிட்றப்ப வாங்கம்மா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கக்கா. என் ஃபேமிலி சார், நான் வந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்க. நான் வந்து என்னை என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. 18 வருஷம் ஆச்சு. நான் வந்து அம்மா அப்பா வீட்டில் தான் தஞ்சை அடைஞ்சிருக்கேன். தம்பியை தான் என்னை பார்த்துக்கிறாங்க. நான் வந்து வீட்டு வேலை செய்கிற இந்த வேலை பார்த்துக்கிறேன். பிள்ளைய படிக்க வச்சிருக்கேன். பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கியா, பையன் படிச்சுக்கிட்டு இருக்கியா, அவன் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே ஃபீஸ் கட்டிக்கிறியா சார், நான் வீட்டு வேலை பார்த்துட்டு நான் பார்த்து செலவுக்கு பார்த்துக்கிறேன் சார். அம்மா அப்பா வீட்டில் உட்காந்துருக்கேன். அவங்க பார்த்துக்கிட்டு பாதுகாப்புக்கு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து தான் அவங்க தான் பார்க்குறாங்க. கணவனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்காரு ஆனால் இல்லை. அதனால் விட்டுட்டு பிள்ளைய தான் இனிமேல் எனக்கு தோணா. அவங்க பாதுகாப்பு இருக்க வரை அவங்க பாதுகாப்பு இருந்துக்கிருவேன் சார். இப்போ நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு என்ன வருமானம் வந்துடுது? நான் வீடு பார்க்குறேன். ஒரு 5 ரூபாய்க்குள்ள வரும் சார். அது வந்து என் பிள்ளைகளுக்கு செலவுகளுக்கு தான் வச்சுக்கிறேன். 5000 ரூபா தான். ஆமாம்.